வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வு போஸ்ட்போன் ஆகுமா, இல்லை குறிப்பிட்ட தேதியில் தேர்வுகள் நடத்தப்படுமா, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிஜிடிஆர்பியோடைய 2025 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆகும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. 5 வீக், ஸோ 5 வாரங்கள் போஸ்ட்போன் அப்படின்ட்டு எதிர்பார்த்தது ஒரு விஷயம். ஆனால் ரூமர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போஸ்ட்போன் ஆகாது, அமைச்சர் வரைக்கும் கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே போனாலும் போஸ்ட்போன் ஆகாது அப்படின்றது மட்டும்தான் ரூமர் அப்படின்றத நம்ம 100% உடச்சி சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆக வாய்ப்பே இல்லை, இப்படி ஒரு ரூமர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருக்காங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவங்க நல்லா படிச்சுட்டாங்களோ, இல்லை எல்லா சிலபஸையும் அவங்களால கவர் பண்ண முடிஞ்சதா இப்படின்றது எதற்குமே வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில் இல்லை. ஸோ இப்படி தாங்க வந்து பார்த்திங்கன்னா 80 நாள் யுத்தம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோட 80 நாள் யுத்தம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வைக்க கோரிக்கை வைத்ததற்கனால ஸோ அந்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் அளவில் போயிட்டு பரிசீலனைக்காக போயிட்டுருக்கேங்க. ஸோ இதற்காக பலதரப்பட்ட ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடைபெற்றது. இன்றும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடைபெற்றதுங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சதாகவும், அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக வெளியிட போகிறாங்க அப்படின்றதையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ பள்ளி கல்வித்துறையில் பிஜிடிஆர்பியோடைய தேர்வை வந்து பார்த்திங்கன்னா 5 வாரங்கள் வரை தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ நிச்சயமாக பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் 5 வாரம் வரை தள்ளி வைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கே தவிர குறிப்பிட்ட தேதி அக்டோபர் 12ஆம் தேதி நடக்கும் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் இதுதான் தற்சமயம் வந்திருக்க ஒரு புதிய செய்தி. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் 12க்கு இன்னொரு 16 நாட்கள் தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி அஃபிஷியலாக இன்று இல்லைனா நாளை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வந்து போஸ்ட்போன் ஆனது அப்படின்ற நியூஸை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலான நியூஸ் மட்டும் தான் நமக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு. தேர்வு தேதிகள் எல்லாமே நீட்டிப்பு செய்ய போகிறாங்க. 5 வாரம் வரை நீட்டிப்பு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அமைச்சரும் சொல்லிட்டாரு 3227 காலி பணியிடங்கள் புதிதாக நிரப்பப்படும் அப்படின்றதையும் அமைச்சர் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் விரைவில் வரும். பிஜிடிஆர்பியோடைய 1996 வேகன்சிஸும் மாற்றப்படும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ சிலபஸ்ஸு இது எல்லாமே கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால தேர்வு தேதிகள் 100% மாற்றியமைக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. பிஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் தற்சமயம் இந்த தகவல் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்து டிஆர்பியில் புதிய அப்டேட்டுகள் வந்துட்டுருக்கு. டெட் எக்ஸாம் பற்றின ஒரு சில அப்டேட்டுகள் வந்துட்டுருக்கு. டெட்டுடைய ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிட போகிறதாகவும் நமக்கு தகவல் வந்திருக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.